ஏரிய முழுங்கினவன், ஆத்தை ஏப்பம் விட்டவன், கடலை கொள்ளையடிச்சவன், இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமுதாயத்தில் எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட திருடனுங்க தாங்க உழவிக்கிட்டு இருக்கான். இந்த திருடனர்களால் என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? ஆண்டுக்கு 10 மாதம் மழை பெய்யக்கூடிய 2வது சிறப்புஞ்சின்னு சொல்ற ஒரு பகுதிங்க. இன்னைக்கு அந்த ஊரினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரூற்றுக்கள் எல்லாம் வறண்டு கொஞ்சம் கொஞ்சமா வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கொடிய சூழ்நிலைக்கு இந்த நீலகிரி மாவட்டமே வந்துட்டு இருக்குன்னு சொன்னா சமவெளிய பகுதியை பத்தி ஐயா சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஐயா, இவர் இப்ப சொல்றதெல்லாம் பொய். காட்டில் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டினால மழை வரலன்றாரு. நடுக்கடல என்ன எவனா மரம் நட்டு வச்சிருக்கான்? நாங்க மழையும் புயலும் சேர்ந்தடிக்கிறது இல்ல. சொல்றேன் சார், நடுக்கடலை மரங்கள் நட்டாதான் மழை பெய்யணும்னு அவசியம் கிடையாது. அங்க ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கு. ஆனா சமவெளி பகுதிகள்ல ஈரப்பதம் கண்டிப்பா தேவை. ஈரப்பதம் காற்றுல ஈரப்பதத்தை கொடுக்கறதுக்கு மரங்கள் அவசியம். அதனால சமவெளி பகுதியில மழை பெய்ய மரங்கள் தேவை, நடுக்கடலை மழை பெய்ய மரங்கள் தேவையில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க ஊர்ல ஒரு டீ கடைக்காரர் ரொம்ப அழகா ஒரு மரத்தை தடுத்த மரம் வெட்டுறத நிறுத்தினாருங்கய்யா. சாலையை விரிவுபடுத்த போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க. இவருடைய டீ கடை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அளந்து போட்டு போயிட்டான். உடனே இவர் என்ன பண்ணாரு, சபரிமலைக்கு மாலை போட்டிருந்த நேரம் அந்த இடத்துல ஒரு வேலை குத்தி வச்சு ஒரு விளக்க பத்த வச்சு கட்டிட்டு சபரிமலைக்கு போயிட்டாரு. மரத்தை வெட்ட வந்த ஆளுங்க என்ன பண்ண, அதிகாரிகள் ஆகா இது சாமி மரமாச்சேன்னு சுத்தி கும்பிட்டு விட்டு போயிட்டான். ஐயா ஐயா, இவர் சொன்னார்ல மரத்தை காப்பாத்துருக்கு, அந்த ஆள் ஹோட்டல் வச்சுட்டு இருந்தாரு, ஒழுங்கா வருமானம் வரல. உடனே ஒரு ஐடியா போட்டான், சாமி படத்தை மாட்டி மரத்தை கடிச்சு பக்கத்தில் உண்டியில் வச்சா நல்லா வருமானம் வரும் இல்ல, அதனால தான் மரத்தை காப்பாத்தினான். அங்கேயும் காசு தான் வந்துச்சு. ஐயா, உண்டியல் வச்சது உண்மைதாங்க, காசு விழுந்தது உண்மைதான். 3 மாசத்துல அந்த உண்டியல் காணாம போச்சு. அதை திருடினது இவர் தாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை வெளியில சொல்லல. இன்னைக்கு சாமிக்கு போட்ட காசு எங்க போன, என்ன சாமியை தூக்கிட்டு போகுது, எவனோ கொண்டு போறேன், சாமி கொண்டு போச்சு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயா, இப்படி அழிக்கப்படுற இந்த நீலகிரியினுடைய சிறப்பு 1, 2 இல்லைங்கய்யா. இந்த மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 2200 வகை தாவரங்கள் இருக்குங்கய்யா. அதுல 86 வகை தாவரம் பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி மண்ணில் மட்டுமே வளருங்க. இதை வேற எங்கேயும் கொண்டு போய் வளர்க்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, 3 மாநிலத்துக்கு தேவையான ஆறுகளை உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை நீர் தொட்டின்னு இதுக்கு பெயர் பெற்றிருக்குங்கய்யா. அந்த இயற்கை நீர் தொட்டி இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வறண்டு அந்த இருந்த ஆறுகள் எல்லாம் இன்னைக்கு ஓடையா மாறிக்கிட்டு இருக்குங்கய்யா. ஒரு மலை பிரதேசம்னா 66% காடு இருக்கணுங்கய்யா. சமவெளி பகுதியா இருந்தா 33% காடு இருக்கணும். எங்களுடைய பகுதியில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 20%க்கும் குறைவான காடுகள் தான் இருக்கு. சமவெளி பகுதி சொல்லவே வேண்டியதில்லை, 10%லிருந்து மிகவும் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. அதை விட ஒரு முக்கியங்க, இந்த மனிதனுடைய உணவுப் பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அதனுடைய மரபுகளை எடுக்கக்கூடிய காடுகள்ல ஒரு பகுதி இருக்கு. அதை மரபு சொத்துன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட மரபு சொத்துக்கள் வெறும் 4% தாங்க இருக்கு. இயற்கையினுடைய அழிவினுடைய அந்த பாதிப்புக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக சொல்லணுங்க. எல்லாரும் வர்ற அத்தனை பேரும் போய் பார்க்குற இடம் இந்த படகு இல்லம். ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுங்களா, அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும், எடுத்து குடிக்கிற அளவுக்கு தூய்மையான தண்ணியாக இருந்தது. இன்னைக்கு அந்த படகு இல்லத்தோட நிலைமை என்ன தெரியுங்களா? நல்ல என்ன நிறம்னு கண்டுபிடிக்க முடியாது. பச்சை மாதிரி இருக்கும், நீல மாதிரி இருக்கும், கருப்பு மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி. ஏன் அப்படி மாறி போச்சுன்னு கேளுங்க. அந்த நீர் இயற்கை அழிச்சதுனால ஓடைகள் எல்லாம் வத்தி போய் படகு ஓட்டுறதுக்கு தண்ணி இல்லை. நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தாங்க, என்ன பண்றது, ஊட்டியினுடைய ஒட்டுமொத்த சாக்கடை எங்கடா கொண்டு போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஐடியா கிடைச்சது, உரா போட் ஹவுஸ்ல விட்டான். ஒட்டுமொத்த சாக்கடையினுடைய சங்கம் ஐயா அந்த ஏரி. இன்னைக்கு வருகிற எல்லா மக்களும் அதில் போய் அழகா காதல் ஜோடியை பார்க்கணும். அதுக்குள்ள அந்த படகுல இருந்து தண்ணியை விட்டு அந்த கையில் அள்ளி தெளிச்சு புல்லரிக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்களுக்கு புல்லரிக்கும், அது எங்களுக்கு ஃபுல்லா அரிக்குங்க அதை பார்க்கும்போது. இயற்கையை பத்தி முதல் சிந்தனையை கொடுத்தவன் நம்மளுடைய வள்ளுவனுங்கய்யா. மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நில காடும் உடையது அரண் அப்படிங்கிறாருங்கய்யா. நல்ல தண்ணி, சுத்தமான நீர், மண்ணினுடைய வளம், இயற்கையினுடைய அழகு மாறாத காடு, இது 3 தாண்டா உனக்கு அரண்னு சொன்னார். அரண்னா பாதுகாப்பு பண்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கோடிக்கணக்கான செலவை எதற்காக செலவிடுகிறது தெரியுங்களா? நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறதுக்கு. இயற்கையான காற்று இல்லை, நோயினுடைய பாதிப்பு, எத்தனை குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறது.
விஷம் விஷம் என்ற உணவை சாப்பிட்டு எத்தனை தாய்மார்களுடைய தாய்ப்பால் விஷமாகி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் செத்து கொண்டிருக்கின்றன. பணம் பணம் பணம்னு சொல்லி இயற்கையை அழிச்சு தனக்கே கொல்லி வைத்துக் கொள்கிற இவர்களை போன்றவர்களால பாதிக்கப்பட்ட மக்களுடைய சார்பா அழிக்காதே அழிக்காதே, இந்த இயற்கையை அழிக்காதே, இறுதியில் பணம் உனக்கு கொல்லி வைக்காது, நீயே உனக்கு கொல்லி வைத்துக் கொள்ள போகிறாய். தயவு செய்து நினைத்து பாருங்கள். எல்லையை மட்டும் பாதுகாக்கிறோம். இத்தனை அழிவுகள், உயிரினங்களுடைய சாவு, மனித மரணம், தாய் மண்ணினுடைய மரணம், இத்தனையும் இழந்தபின் இந்த எல்லையை காத்து என்ன பயனுங்கய்யா? எல்லை காப்பு மட்டும் என்ன செய்ய போகுது? முதலில் அதைவிட முக்கியத்தை இந்த இயற்கையை காப்பதற்கு கொடுங்கள். இயற்கைக்காக உங்களுடைய நிதியை கொடுங்கள். இயற்கைக்காக உங்களுடைய உயிரையும் கொடுங்கள். அது தப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு சார் இப்ப 2007 இருக்கும். 2025க்குள்ள கிட்டத்தட்ட 12 கோடி மரத்தை நாம் நட வேண்டும். நட்டாதான் தமிழ்நாடு வளமா மும்மாறி பொழியும். அதனால தான் ஊட்டியை சுத்தி பார்த்தேன். எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, எத்தனை வனங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. கண்ணீர் வடிச்சேன், ரத்த கண்ணீர் வடிச்சேன். ஆனா ஏதோ ஊட்டிக்கு வந்தோம், அரட்டை அரங்கத்தில் பேசிட்டு போகணும் இல்லாம, நாளைக்கே ஊட்டியில எங்களால் முடிந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடக்கூடிய இந்த பணியை தொடங்கி விட்டுத்தான் ஊட்டியை விட்டு இந்த அரட்டை அரங்கம் செல்லும் என்று இந்த அரட்டை அரங்கத்தின் குழு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாளை ஊட்டியிலே மரக்கன்றுகளை நடுவோம். அந்த பணியை நாங்கள் தொடர்வோம். அதை பராமரிக்கிறதுக்கும் அதை வளர்க்கறதுக்கும் நல்ல இதயங்கள் படைச்ச நிதி திரட்டுவோம், மரக்கன்றுகளை நடுவோம். ஒரு கவிஞன் சொல்றான், தோல்வியே நீதான் உண்மையான பள்ளிக்கூடம், நீதான் உண்மையான ஞானகுரு, நீ சுட்டு துளைத்ததால் தான் நான் புல்லாங்குழலானேன். ஆமா சார், தோல்வின்ற குண்டுகள் நம்ம நெஞ்ச நோக்கி பாஞ்சாலும் நம்ம கிட்ட உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி இந்த 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் சார். சார், குடும்பத்துல விளக்கேத்தி வைக்கிறாங்களே பொண்ணுங்க, அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? மகாலட்சுமின்னு சொல்றோம். இந்த உலகத்துக்கே விளக்கேத்தி வச்சாரு தாமஸ் ஆல்வா எடிசன், அவரை படிக்கிறதுக்கே லாயக்கில்லைன்னு பள்ளிக்கூடத்துல இருந்து துரத்திட்டான். இன்னைக்கு அவரையே பல பள்ளிக்கூடங்கள்ல பாடம் பாடமா வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயா, சுத்துற வரைக்கும் தான் பூமி, சுடுற வரைக்கும் தான் நெருப்பு, போராடுற வரைக்கும் தானே ஐயா மனுஷனோட வாழ்க்கை. எங்க அப்பா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எங்க அம்மா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது சொந்தக்காரவங்க யாரும் உதவல. 4 பெண் குழந்தைங்க. 4ஆவதா நான் பிறந்தனாலையோ என்னவோ தெரியல சார், எங்க குடும்பம் நாய்ப்படாத பாடுபட்டுச்சு. எங்க அப்பா 2 கால் வாதம் வந்து நடக்க முடியாம ஆயிட்டாரு. நாங்க இன்னைக்கு ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம தவிச்சோய்யா. எங்க அம்மா என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைச்சாங்க. எனக்கு சத்தியமா சொல்றேயா, படிக்கணும்னு நிறைய ஆசை. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, மாத்துறதுக்கு ஒரு சட்டை கூட இருக்காது. ஸ்கூல்ல சேர்த்தும் போது யூனிஃபார்ம் இல்லாம என்னை வெளியே நிப்பாட்டிட்டாங்க. 1 மாசம் எங்க அம்மா வீட்டில் ஒரே ஒரு அண்டா இருந்துச்சியா, அதை கொண்டு போய் அடமான வச்சு என்னை படிக்க வச்சாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சனால நான் இவன் 10ஆம் கிளாஸையும் 12ஆம் கிளாஸையும் முடித்தேன். கல்லூரி படிப்புக்கு போகணும்னு நினச்சேன் சார். அப்போ கல்லூரி படிப்பு போக முடியல சார். எங்கள் அக்கா எனக்காக கஷ்டப்பட்ட அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகாம கூலி வேலைக்கு போய் இன்னைக்கு அந்த கூடத்துக்கு மத்தியில் உட்காந்துருக்காங்க ஐயா. கூலி வேலைக்கு போய் எனக்காக ஹாஸ்டல் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க. இன்னைக்கு நான் எம்ஏ பட்டதாரி. அன்னைக்கு எங்க அப்பா அம்மா தோல்வியை கண்டு துவண்டு போயிருந்தா நான் கல்லூரி படிப்பு முடிச்சு இன்னைக்கு எம்ஏ பட்டதாரி இந்த மேடையில நின்று பேசியிருக்க முடியுங்களா ஐயா? 6 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து தேர்தல்ல பெண்கள் தொகுதியை எங்க வார்டு அறிவிச்சாங்க. எனக்கும் போட்டி போடணும்னு ஒரு சின்ன ஆசை. நான் ஒரு பெரிய கட்சியில போய் சீட்டு கேட்டேன், கிடைக்கல. அந்த தோல்வியை கண்டு நான் துவண்டு போகல. எங்க ஊர் மக்கள் சொன்னாங்க, நாங்க இருக்கோம், நீ போய் தேர்தலில் போட்டியிடுமான்னு சொன்னாங்க. நாமினேஷன் கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை சார் என்கிட்ட. ஆனா எங்க கிராமத்து மக்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்திலே சுயேட்சை வேட்பாளர்களை அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்ச பெருமை எனக்கு இருக்குங்க ஐயா. நன்றி. இப்படி தன்னம்பிக்கை ஊட்ட நல்ல தமிழ் கொண்டு பேசிய தமிழ்ச்செல்வியை மனதார வாழ்த்துகின்றேன். வண்டுக்கு பூ மேல காதலு, சரி, மலைக்கு மேகத்துக்கு மேல காதலு, கடலுக்கு கரை மேல காதலு. இப்படி யாராச்சும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல வச்சுதான் சார் ஆகணும். ஆனா சில பேரோட காதல் காசு மேல இருக்க, சிலருக்கு காதலே காசு மேல இருக்கு.
சார், தாஜ்மஹால் பத்தி எழுதாத கவிஞன் இல்லை. தாஜ்மஹாலை பத்தி எழுதாதவன் கவிஞனே இல்ல சார். அப்படி ஒருத்தர் இருந்தானா அவன் நட போனோம் சார், ஜடம் சார். மன்னிக்கணும். காதலை பற்றி எழுதாதவனை கவிஞன் இல்லை என்று நீங்கள் சொல்ல கூடாது, சொல்ல முடியாது. சில பேர் காதலுக்காக வாழறான், சில பேர் லட்சியத்துக்காக வாழறான். அவன் லட்சிய கவிஞனாக இருப்பான். உதாரணத்துக்கு பக்கத்து நாடு இலங்கை. அந்த இலங்கையில ஈழ போராட்டம் நடக்கின்றது. ஈழ போராட்டத்தை எண்ணி தன் நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று வேட்கையோடு கவிதை புனைகின்றானே, அவனுடைய கவிதை கவிதை இல்லையா? அவனது உணர்வு உணர்வு இல்லையா? காதலிக்கின்றவனுக்கு தன் காதலியின் காலடியில் கிடக்கின்ற சலங்கை தெரியும், அதன் சத்தம் தான் தெரியும். ஆனால் அங்கே இருப்பவனுக்கு இலங்கை தெரியும், அங்கே நடக்கின்ற யுத்தம் தெரியும், சிந்துகின்ற ரத்தம் தெரியும். அதனால் அவன் கவிஞன் இல்லையா? அவன் கவிஞன் தான் சார். காதல் அது உயிரை கொல்லும் விஷம். காதலித்து பார், அது உயிரை கொண்டுள்ள சுவாசம். என்னடா காதல பத்தி பேச வந்துட்டு விஷம் கிஷம் சொல்றாலே நீங்க யோசிக்கலாம். காதல்ங்கிறது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு விஷம் மாதிரி சார். ஆனா அது உள்ள வந்து பார்த்தாதான் அது ஒரு சுவாச காற்றுனே நிறைய பேருக்கு தெரியும் சார். எங்களுக்கு ரோஸ் வேணாம் சார், ஒரு கள்ளி பூவை கொடுத்தா கூட போதும் சார். ஆனா உண்மை காதலோட கொடுக்கணும் சார். எத்தனை பேர் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க? எல்லாரும் மனசுல ஒன்ன வச்சுட்டு பொய்யான காதலோட ஒரு ரோஸை கொடுத்தாங்கன்னா யார் சார் வாங்கிப்பா? அந்த பொண்ணு நம்புவா அந்த பையனை. கடைசியில வாயும் வயிறுமா ஆக்கி விட்டுட்டு போயிடுறானுங்க சார் இன்னைக்கு நிறைய பசங்க. சார் அவங்க சொன்னாங்க ஒரு கல்லியை கொடுத்தா போதுன்னு. ஏன் சார், நான் நம்பி வந்து ரோஸை கொடுக்கும்போது இவங்க அல்வாவை கொடுக்குறாங்க. நான் கல்லியை கொடுத்தா கடைசியில் எனக்கு கொல்லியை வைக்க மாட்டாங்க. எஸ்எல்சி படிக்கும் போது லவ் பண்ணா உனக்கு அல்வாவை தான் கொடுப்பாங்க. மெச்சூர்ட் ஆன பிறகு நீ லவ் பண்ணு, ஒரு பண்பட்ட உள்ளத்தோட லவ் பண்ணு, ஒரு பண்பட்ட பொண்ணை லவ் பண்ணு. உனக்கு அல்வாவை கொடுக்க மாட்டாங்க, வாழ்க்கையை கொடுப்பாங்க. காதலுக்கு மட்டும் சார் நான் ஜாதி மதத்தை ஒழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. காதலால மட்டும் தான் சார் எதையும் மாற்ற முடியும். நிழலோட அருமை வெயில்ல சார், மனைவியோட அருமை பிரிவுல. ஏன் சார் பிரிவு வரைக்கும் காத்திருந்து அவளோட அருமையை தெரியணும்னு யோசிக்கிறீங்க? கூட இருக்கும் போதே அவளோட ஆசை, அவள் மேல ஆசை வச்சு புரிஞ்சுக்கோங்க சார். அவளை அன்பு செய்யுங்க, காதலிங்க சார். அப்பதான் சார் உண்மையான அன்பு புலப்படும் சார். 1000 அழகான முகம் ஒரு அன்பான இதயத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க சார். ஏன் சார் 1000 அழகான முகத்தை தேடி போறீங்க? ஒரு அன்பான இதயத்தை தேடி போங்க சார். அப்பதான் சார் நீங்களும் முன்னேறுவீங்க, காதலும் முன்னேறும். சார் ஒரு நிமிஷம். அவங்க சொன்னாங்க ஆயிரக்கணக்கான முகம் சொன்னாங்களே, இன்னைக்கு பொண்ணுங்க எங்க மனசை பாக்குறாங்க? நான் கேட்கிறேன், ஒரு பையன் நல்லா கருப்பா இருந்தா அந்த பையனை அந்த பொண்ணு திரும்பி பாப்பாளா? திரும்பி பார்க்க மாட்டா, சரியா? இதே அந்த பையன் ஒரு அஜித் மாதிரியோ ஒரு விஜய் மாதிரியோ ரித்திக் ரோஷன் மாதிரி ஒரு பைக்ல வந்து இறங்கினா அந்த பையனை தான் திரும்பி பாப்பா, சரிங்களா? மனசு இன்னைக்கு சில பெண்கள் மனசை பாக்குறது இல்ல சார். நாட்டுல எல்லா பெண்களுமே நீ சொல்ற மாதிரி விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, ரித்திக் ரோஷன் மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அழகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பின்னாடி போயிடும். அன்பு மட்டும்தான் சாவரைக்கிறதுக்கும் கூட இருக்கும். அந்த காலத்துல மனுஷன் காட்டு மிராண்டியா காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தான் சார். அப்ப காடு நல்லா இருந்துச்சு, அதாவது இயற்கை நல்லா இருந்துச்சு. அதனால இயற்கை அவனுக்கு நாகரிகத்தை கொடுத்துச்சு. அதே நாகரிகத்தை வாங்கிட்டு மனுஷன் நாட்டுக்குள்ள வந்தான். இன்னைக்கு காட்டு மிராண்டியா மாறி அந்த காட்டையே அழிச்சிட்டு இருக்கான் சார். மனுஷன் காட்டை அழிச்சு வீடா கட்டினான். இப்ப நம்ம இருக்கிறது காடு சார். இப்ப காட்டு விலங்குகள்லாம் என்ன தெரியுமா செய்யுது? ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு. எதுக்கு தெரியுமா? தண்ணி தேடி. இது கோடை காலம் சார். விலங்குகளுக்கு அதிகப்படியா தண்ணி தேவைப்படுற காலம். இந்த காலங்கள்ல தண்ணி காட்டுக்குள்ள இல்லாம விலங்குகள் தண்ணியை தேடி நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு சார். அதாவது விலங்குகளுக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி விலங்குகள் நாட்டை தேடி வருகின்றன, உண்மை. அதனால்தான் விலங்குகளுக்கு தண்ணீரை தொட்டி தொட்டியா வெட்டி வச்சு அதுல தண்ணி விட்டு விலங்குகள் காட்டிலே இருக்கட்டும் ஏற்பாடு பண்றோம். எத்தனை காலத்துக்கு சார் இது முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் போனா காட்டுக்குள்ள தனித்தனியா பைப் வச்சு இது ஒரு விலங்குக்கு இது ஒரு விலங்குக்குன்னு வைக்க வேண்டிய நிலைமை வரும் சார். விலங்குகளை மட்டுமா பால்படுத்தினா? நாகப்பட்டினம் மாவட்டத்துல கோடியக்கரைன்னு ஒரு சரணாலயம் இருக்கு சார். இந்த சரணாலயத்துக்கு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஈரான் இந்த மாதிரி உலகளவிய நாடுகள்ல இருந்து விதவிதமான பறவைகள் வந்துட்டு இருந்துச்சு. 1980ஆம் ஆண்டு
50,000 பறவைகள் வந்துட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 5,000க்கும் குறைவான பறவைகள் வருது சார். சார், இந்த பறவைகள் வர்றதுனால என்ன பயன் தெரியுமா? இந்த பறவைகளோட எச்சம் ஒரு சிறந்த உரமா பயன்படுது சார். இதனால பொருளாதாரம் எவ்வளவு முன்னேறும் தெரியுமா? இயற்கையான உரங்களை பயன்படுத்துறதுனால விவசாயம் முன்னேறும், பொருளாதாரம் முன்னேறும் சார். ஐயா, பொண்ணு சொல்லிச்சு இல்லை பறவைகள் வந்துட்டு பறவைகள் அதிகம் வர்றதில்லைன்னு. வேடந்தாங்கல்ல பறவைகள் வருது, எவனுமே பஸ் டிக்கெட்டு கொடுக்குறது கிடையாது. அதான் வருது அதான் போகுது. நம்மளால என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல டிக்கெட்டு கொடுத்துட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துலையும் பண்ணுறானா இல்லையா? அந்த பறவைகள் வர்றது பணம் கொடுக்குது. இங்க பணம் பணம் பணம்னு அடிச்சிட்டு இருக்கீங்களே, இந்த பணத்தை தயாரிக்க உதவுதே காகிதம். அது எதுல இருந்து வருது தெரியுமா? மூங்கில்ல இருந்து வருது. மூங்கில் நட்டமா நின்றுகிட்டு இருந்தா மூங்கில தான் நிக்கும். அதை வெட்டிக்கிட்டு வந்து மில்லுல போட்டு அரைச்சு பேப்பரா எடுத்தாதான் அது உனக்கு பணமா வரும். அதுக்கு பணம் வேணும். மூங்கில நீங்க பணத்தை வச்சா வளர்த்தீங்க. மூங்கில்ல இருந்து காகிதம் வரும்னு சொல்ல, மூங்கில்ல இருந்து காகிதம் தானா வராது. இருங்க சொல்லுமா. மூங்கில்ங்கிறது ஒரு இயற்கை, அதுதான் சார் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் உள்ளதை அப்புறமா பாத்துக்கோங்க, விட்டுருங்க. இதோட அடுத்ததா பாத்தீங்கன்னா சார், ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கே மூலிகைகளையும் வாசனை திரவியங்களையும் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தது இந்தியா சார். ஆனா இன்னைக்கு அந்த மூலிகைகளும் வாசனை திரவியங்களும் நம்ம நாட்டுல அதிக அளவுல குறைஞ்சிருக்கு சார். அரேபியால இருந்து நம்ம நாட்டுக்கு வாணிகம் செய்ய வந்தவங்க குதிரைகளை வித்துட்டு மூலிகைகளை வாசனை திரவியங்களையும் வாங்கிட்டு போனாங்க சார். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமைய பாத்தீங்களா? கெமிக்கல் சென்ட் மாடலா அடிச்சிட்டு இருக்கோம் சார். ஏன் சார் இந்த நிலைமை? நம்ம நாட்டில் உள்ள இயற்கை வளத்தை திருடிட்டோம் சார். இயற்கைங்கிறது வங்கி பணம் மாதிரி சார். அதோட வட்டியை மட்டும்தான் சார் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமே தவிர மொத்த பணமும் எனக்கு தான் வேணும்னு மொத்த இயற்கையும் நம்ம யூஸ் பண்றது தப்பு சார்.